முகத்தை தடவி இரு கைகளையும், பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நல மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார். கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். ஐயன் இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மிக்க நன்றிகளும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களை தவ நிலையிலிருந்து வாழ்த்து மகிழ்வோம். அவரது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நிழாயுள், நிறை செல்வம், உயர் புகழ்மை ஞம்புடன். மிக்க நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்புள்ள வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குருமகான் வேதாத்ரி மகரிஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவு நிலையை நிலைத்து விடும் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போக்கும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் ஒடி சரணம். இன்றைய வேதாத்திரிய சிந்தனைக்கான தலைப்பு பழக்கமும் விளக்கமும். அதாவது கொஞ்சம் இந்த பழக்கம் அப்படிங்கிறத ஒரு ஆரம்பத்துல கொஞ்சம் பார்ப்போமே. அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சிறிய சிறிய பழக்கத்தையும் பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இதுதான் விஞ்ஞானிகள், சித்தர்கள் இருந்து விஞ்ஞானி வரை சொல்லக்கூடிய ஒரு தன்மை. போடு வாழும் சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முதல்ல இதுக்கு ஒரு முதல் பாயிண்ட் என்னன்னா ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. நம் உணவில் ஊட்டச்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய தொடங்கினாலே போதுமானது. நாளடைவில் ஆரோக்கியம். நம் குரு அவர்களும் உணவில் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. மற்றும் அது மட்டும் இல்லாம அவங்க அழுத்தம் கொடுக்கக்கூடியது 5 முறையிலே உணவு தான். அது போல உடற்பயிற்சி செய்வதற்காக அதிக சிரமப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற உடலும் மனமும் பலமடைந்து விடும். எளிய முறை உடற்பயிற்சிகள் நம் குருவால் அருளப்பட்டுள்ளன. அடுத்தாப்புல தோரணை கூட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும். அமரும் போது முதுகு பகுதி நேர் நிலையிலும் முறையாக பின்பற்றுவது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் பலனளிக்கும். தவத்திற்கு முதலாக நம்ம சாதாரண நேர்கோட்டில் இருக்குமாறு நேராக நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளும். அதுக்கு அதே இருந்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க. நிமிரும் போதே பாத்தீங்கன்னா அடுத்தாப்புல என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் அனுபவத்துல பழக்கத்துக்கான ஒரு சின்ன சின்ன விளக்கான எடுத்து அதற்கான திட்டமிடுதலோடும் தான் பலருடைய வாழ்க்கை சக்கரமானது அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. எதிர்காலம் சிறப்பு பிளானிங் நமக்கு ரொம்ப அவசியம் தான். ஆனா நிகழ்காலத்தை ரசிக்க மறந்து விடக்கூடாது. அதை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியா நடத்தணும் அப்படிங்கிறதான். ஸோ லிவ் இன் த பிரசன்ட் அப்படிங்கிறதான் என்னுடைய பாயிண்ட். எந்த ஒரு வேலை செய்தா இருந்தாலும் திட்டமிடுவதாக இருந்தாலும் அது குறித்த விஷயங்களை எழுதி பட்டியலிட வேண்டும். எளிமையாக முடிக்கும் என பட்டியலிடுவது நெருக்கடி என்று எந்த ஒரு வேலையை நமக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். பாத்தீங்கன்னா இது எப்ப செய்யணும், தூங்குறதுக்கு முன்னாடியும் மறுநாளைக்குள்ள என்ன வேலையை நம்ம செஞ்சு பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த லிஸ்ட் எடுக்கிற பழக்கம் சீக்கிரமா எழுதும் பழக்கத்தை பின்பற்றணும். அது என்ன, அது அன்றைய நாளை முன்கூட்டியே தொடங்குவதற்கான வழி வகுப்பதுடன் மொத்தம் எடுத்துக்கலாம். ஆக அந்த இலக்கை வித்திடக்கூடியதான் சீக்கிரம் எழுந்திருக்கக்கூடிய ஒரே இடங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏர்லி மார்னிங் பிரம்மமுகூர்த்தம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய தூய ஆற்றல் நமக்கு முழுசு பழக்கமா வர்றதுக்கான தன்மைகள் அப்படிங்கிறது. அதே போல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அடிக்கடி சும்மா இருக்க முடிச்சு. இப்ப வாழ்க்கையில எது முக்கியமான ஒரு சின்ன ஒரு ஏழ்மையான ஒரு மனக்காரர் கேட்டா எனக்கு ஆரோக்கியம் நிம்மதி தான் அப்படின்னு. அதே போல உண்மையில இந்த கேள்விக்கான பதில் அந்தந்த சூழ்நிலை பொறுத்தை விட நமக்காக நம்ம எவ்வளவு நேரம் செலவு செய்கிறோம் அப்படிங்கிறதா வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு சமாச்சாரம். சும்மா என்றால் சும்மா மொபைல் டிவி பார்க்காம சும்மா இருக்கணும். அதுதான் சும்மா இருக்கிறது. அது முடியுமா? பெரும்பாலான மனவளக்கலையினுடைய தவா நமக்கு கை கொடுக்குது. எப்படி? அதாவது ஒரு அரை மணி நேரம் சும்மா உட்கார்ந்து உங்களிடம் நம்மளே கேட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு கேள்வி கேட்க அதுக்கு முன்னாடி அங்க பதில் நிற்கும். எப்போ நம்ம தவம் என்ன ஆகுதுன்னா நமக்கே நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு புரிதல் கிடைக்கும். நம்ம மேல புரிஞ்சுக்கணும். அதே போல ஒவ்வொரு நாளைக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதான் நம்ம குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, சும்மா வழக்குல வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதே ஒரு பெரிய மகத்துவம் தான் அப்படிங்கிறது. ஆக தன்னை அறியும் போது அங்க அடுத்தாப்புல இப்போ அந்த எப்பவுமே ஒரு அடிப்படையில ஒரு பக்தி நெறி ஞான நெறின்னு சொல்லுவோம். பக்தி நெறியில என்ன செய்யறாப்புல மனிதன் தெய்வத்தை நம்புகிறான். ஞான நெறியில தெய்வத்தில் கொடுத்த ஒரு கருத்து. அதே போல இன்னொன்னு என்ன வருதுன்னு சொன்னா, உள்ள உருக்கதே நெறியை பின்பற்றினாலும் பத்தி மார்க்கமா இருந்தாலும் சரி, ஞான மார்க்கமா இருந்தாலும் சரி, மனிதனுடைய தன்முனைப்பு திரை நீங்கி விடும் அப்படிங்கிறதான் திருத்தமா சொல்றாரு. ஆக பக்தி நெறியிலையும் சரி, ஞான நெறியிலையும் சரி, ரெண்டுலயுமே அது போல நமக்கு இப்போ தன்முனைப்பு என்கின்ற தற்பெருமை நம்ம விட்டு விலகணும். அவ்வளவுதானே. அதுக்கு அடிப்படையில் ஞான மார்க்கம் என்கிற நிலைக்கு உயரும். எப்போ விளக்கம் பெறும்போது. அப்போ ஒவ்வொன்றிலும் சிந்திக்கும் தன்மை விட்டாலே
கைவிடும் எண்ணம் சொல் செயல் அனைத்துமே வந்து விளக்க நிலையில தான் நமக்கு அமைஞ்சு போகும் அப்படிங்கிறார் நம்ம குரு. அதே மாதிரி போட்டிருக்கோம், அது அடிப்படை பேச நிறைய சொல்லக்கூடியதுதான். அதாவது 14 வயசு வரைக்கும் 13 வயசு வரைக்கும் 14 வயசுக்கு மேல ஆகும்போது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பா இதுல விளக்கங்கள் பெற்று உயிரோடுல பாருங்களேன். பெரியார் நமது பெரியார் என்ன சொன்னாரு, சாமியே இல்லைன்னாரு. அது மட்டும் இல்ல சார் சொன்னாரு, சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா எல்லா ஞானிகளை விட நம்ம குரு வந்து நிறைய விஷயம் நவீன நாயகத்துல இருந்து சொன்னாங்களே, அவருக்கு நல்லா அடி வாங்கினாரு. ஏசுபெருமான் எத்தனை விஷயங்கள் சொன்னாரு, சீவல தூக்கி மாட்டினாங்க. இப்ப அவர் சொல்லக்கூடியதுல இந்த சினம் தவிர்த்து இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. சினந்த நமக்கு நிஜமாவே வந்து இந்த குடும்பத்துல நல்ல ஒரு அமைதி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்போ அரச சபையில ஒரு அரச சபை எடுத்துக்கிறோம். அங்க குருமார்கள் வந்து இவ்வளவு விளக்கம் வந்து சொல்றாங்க. இப்ப மகாபாரதத்துல அது பார்த்து ஆனா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இல்லாதனால ஏகப்பட்ட சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சு போச்சுது நமக்கு தெரியும். அப்போ மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா துரியோதன எகிரிட்டு தான் நிற்பான். அதுபோல குடும்பத்துல வந்து இந்த சினம் தவிர்த்தல் அப்படிங்கிறது குடும்பத்துலதான். குடும்பத்துக்குள்ள போறாரு, அடுத்த உறவு சுற்றமா ஊர் உலகம் கொண்டு போறாரு பாத்தீங்களா. அதே போல இந்த சுற்றம் கோவப்பட்டாலே வந்து உறவுகள்கிட்ட கண்ணாடி வந்து உடஞ்சு போகும். திருப்பி அது என்னதான் நம்ம புதுசால வச்சாலும் அதை ஓட்டு வச்ச முடியாது, நிற்கவும் செய்யாது. ஆக விளக்க உணர்வை வந்து நம்ம கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு மூலம் தான் அறிவு அப்படிங்கிறார் நம்ம குரு. அப்ப அதுக்கு அறிவை பயன்படுத்தணும் வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இன்னொன்னு என்ன சொல்றாரு, இயற்கை விதியை மதிக்கணும் அப்படிங்கிறாரு. தொழிக்கிறது, கோலம் போடுறது இப்ப உள்ள கோலமாக எல்லாம் கிடையாது. அந்த காலத்துல கோலமாவுடைய விதமே வேற. உணவு அப்படிங்கிறதா அது முன்னோர்கள் வந்து அது உணவுக்காக எறும்புக்கு உணவுக்காக பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு பழக்க வழக்கம் அது. அதே போல வெளிநாட்டுகள் எல்லாம் பழைய சோறு வெங்காயம் மிஞ்சினது எதுவுமே கிடையாது. அதே போல குரு என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னா பழக்கம் இருக்கும், அந்த பழக்கம் பூரா நம்மகிட்ட ஒட்டிட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஆனா அந்த விளக்கத்தை வந்து பெறதுக்கு வந்து நாளாகும். ஏன்னா நமக்கு இருக்கிறது 5 அறிவு வரைக்கும் உள்ள பழக்கங்கள் எல்லாம் இருந்துச்சு. மனிதனுக்கு 6வது அறிவு வந்துச்சு. 6வதுடைய நோக்கமே என்ன அப்படின்னா அதுக்கு வந்து விளக்கம் வந்து கண்டிப்பா கிடைக்கணும் அப்படிங்கிற மன வழக்கலை. அதே போல மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த சொன்னா கண்டிப்பா நமக்கு விளக்கம் கிடைச்சு போகும். இன்னொன்னு, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்பாங்க. இது பக்தி மார்க்கத்தை அப்படிங்கிறது. ஆனா 14 வயசு ஆகும்போது அந்த கோயில் அப்படிங்கிறது இப்ப ஆயிடுச்சு. இப்ப நமக்கு மகானுடைய அந்த அளவுக்கு கோயில வந்து அறிவுத்திருக்கோயில நிலையை மாற்ற அளவுக்கு வந்து கிடைச்சது அறிவுத்திருக்கல். அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க புலன்வழி வந்து செல்லக்கூடியதுதான் வந்து அந்த உணர்வுகள் தான் வந்து பழக்கம். அது ஆயிடுச்சு நமக்கு ஒரு ஸ்தலம் தான் வந்து அறிவுத்திருக்கோயில் அப்படிங்கிறது. அந்த அறிவுத்திருக்கோயில் மூலியமா நமக்கு மனவளை கிடைச்சிருக்கு. இந்த மனவளக்கம்னா அது வசந்தமான வாழ்க்கைன்னு நம்ம சொல்லலாம். அதே போல பாரதியார் கூட என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, நிறைய சொல்லி இது என்ன சொல்லி வர்றாருன்னா சிக்கனை பிடித்தேன் அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா. சிக்கனை பிடித்தேன் பராபரமே அப்படிங்கிற மாதிரி நம்மளை பொறுத்தவரையில நமக்கு குரு கிடைச்சிட்டாரு. அவரை நம்ம கண்டிப்பா நம்ம பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு தன்மையே வேற. சோ அந்த வகையில கொடுத்திருக்கிற பயிற்சி, மகான் கொடுத்திருக்கிற மனவளக்கலை பயிற்சி எல்லாமே மிக சிறப்பான பயிற்சி பார்த்துக்கோங்க. அந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யணும். அது மட்டும் இல்ல விடாமுயற்சியா செய்யணுங்கிறத நம்ம செய்ய வேண்டிய ஒரு காணிக்கை கூட சொல்லலாம். அதே போல திருத்தம் வந்துருச்சு அப்படின்னா வருத்தம் குறைஞ்சிடும். அது மகன் சொல்லக்கூடியதுதான். அதே போல திறக்காத பூட்டு எதுவுமே இல்லை. என்ன அதே போல இன்னும் ஒரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து எல்லாம் நான் என்னெல்லாம் படிச்சுக்கிட்டோம்னாக்கே அந்த சாவி உங்க கையில கொடுத்துட்டேன் அப்படிம்பாரு. அது அடிக்கடி சொல்லக்கூடியது. அத்தனை விளக்கங்கள் அந்த பெட்டிக்குள்ள இருக்கு கடமை. அதே போல இன்னொரு ஷேரிங் இருக்கு. மகான் வந்து நம்ம கொடுத்த ஷேரிங் தான் அது என்ன அப்படின்னா ஒரு அன்பர் நம்ம மகரிஷி அப்படிங்கிறாரு. உடனே நம்ம குரு சொல்றாரு, உங்களை யார் அதை நம்ப சொன்னது அப்படின்னு கேட்கிறாரு மகரிஷி. எப்படி இருக்காரு அப்படின்னு அந்த நண்பர் கேட்காரு. கேட்ட உடனே மகன் நம்ம குரு சரி சொல்றேன் அப்படிங்கிறாரு. இப்ப சொல்லிட்டு மகன் கண்ணி பண்றாரு, நீங்க சாப்பிடுறீங்க இல்லையா. அவர் வந்து முழிக்கிறாரு. முடிச்சுட்டு அப்ப அந்த சமயத்துல மகன் கண்ணி பண்றாரு. அதாவது சாப்பாடு உள்ளே போனதும் வயிற்றுல இருந்து அந்த திரவம் சுரக்குது. அது உணவு நமக்கு ஏற்கனவே 7 மாறுது இல்லையா. அதுதான் அது உணவு ரசமா அதெல்லாம் போயிட்டு இருக்கல. கடைசியில் மச்சைக்கு அப்புறம் 7வது வந்து நலமா மாறுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி 7 தாதுக்களாக மாறி நம்ம குரு கேட்டுட்டு அப்பதான் என்ன சொல்றாப்புல, அப்ப அந்த அன்பர் சொல்றாரு, இந்த வேலையெல்லாம் யாரு செய்யறா, நீங்களா போய் செய்றீங்கன்னு குரு மடக்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி இப்பதான் குரு என்ன சொல்றாருன்னா அந்த இயற்கை என்ற வார்த்தை தான் மாற்றமே தவிர அந்த இயற்கையை தான் மத சொல்லிட்டு திருப்பும் என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம குரு என்ன சொல்றாரு அவர்கிட்ட அப்படின்னா, கடவுள் அப்படின்னு வரக்கூடிய வார்த்தையை வந்து எப்படி உள் என்று கொடுத்தார்கள் பெரிய அந்த காலத்தில் உள்ள பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு உள் மனமாக, அதாவது மனதை ஒடுக்கி உள்ளே கொண்டு போனால் பொருள் அதுதான் அறிவு, அதுதான் இறைவன் என்று சொல்வதற்காக கடவுள் என்று சொன்னார்கள் அப்படின்னு நம்ம குரு சொல்றாரு. அப்ப வரும் வழியில வந்து பிள்ளையார் கோயில ஒருவரை பார்த்தேன். அவர் சொல்றாரு அந்த நண்பர், அந்த கோயிலை சுத்தி வந்து ஒருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னு ஒட்டிக்கிறாரு. அவன் தோப்பு கண்ணம் போறாரு. இதெல்லாம் கடவுளுக்கு தேவையான அந்த அன்பர் கிண்டல் மாதிரி கேட்கிறாரு. கிண்டல் கடவுளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த இடத்துல விளக்க நிலை வருது. முதல்ல உள்ளது பக்தி மார்க்கம், அடுத்து விளக்க நிலை. இதெல்லாம் தேவையில்லைதான். ஆனா மனுஷனுக்கு தேவைப்படுது இல்லை. அது ஒரு நல்ல பழக்கமாகி கொண்டா அது ஒரு நல்ல பழக்கமாக்கி கொண்ட உடற்பயிற்சி அப்படிங்கிறாரு நம்ம குரு. உடனே அவர் வந்து என்ன கேட்கிறாரு அந்த அன்பர். அப்பதான் நம்ம திருப்பி குரு என்ன சொல்றாரு, இப்போ உங்க கையில பாருங்க புகஞ்சிட்டு இருக்கு. அதாவது புகஞ்சிட்டு இருக்கிற சமயத்துல சிகரெட் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அன்பர் இது எத்தனை நாள் குடி, அப்ப இதனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டோன்னு லாபம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது. அது ஒரு பழக்கம். அதே போல அவனுக்கு பிள்ளையாரை சுத்திட்டு வருது கொட்டிக்கிறதுனா அது அவனுக்கு பழக்கம். நீங்கள் சிகரெட் பிடிக்கும் உடனே அந்த அன்பர் சொல்றாரு, டாக்டர் எல்லாம் தீங்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே மகரிஷி என்ன சொல்றாரு, அங்க இருந்து அசுத்தங்களோட வெளியே வந்து அந்த புகை வந்து நானும் இப்ப உங்க பக்கத்துல உட்காந்து நானும் முகந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக எனக்கும் கெடுதல். இவ்வளவு தெரிந்தும் கூட
உங்களை போன்ற அறிவாளியாலே இந்த இடத்துல இல்லையா, உங்களை போன்ற அறிவாளியாலே புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட முடியவில்லை என்றால் அவன் தன் சும்மா நடடா என்றால் ஒருத்தன் நடக்க மாட்டான். மகிழ்ச்சி சொல்றாரு. மண்டையில பொட்டுக்குழியில் ஒரு நரம்பு உள்ளதாக விஞ்ஞானிகள் குட்டி தலையில கொட்டி ஊக்குவிப்பதன் மூலம் ஞாபகத்தை கூடும். பள்ளி இரு சிறுவர்களை மாற்றி மாற்றி காதை பிடித்து தோப்பு கண்ணம் போடும்போது உடலில் நல்ல தெப்பு உண்டாகும், ரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும். விளக்கம். ஆக நீங்கள் செய்வதில் எல்லா விதமான கருதலும் இருக்கு. சீரக்கூடிய சமாஜங்கள்லாம் உங்களை அவனை மாற சொல்லி சிவாரி செய்வீர்களே அப்படின்னு ஒரு தேடி அடிச்சாரு அந்த நண்பர்கிட்ட மகரிஷி. ஆக இதுதான் விளக்கமா மாறின தன்மையும் நம்ம வந்து அதில் ஒரு கணக்கில் எடுத்துக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், திருக்குறள் கூட என்ன சொல்லுது இன்னொரு பார்த்த கூட என்ன இருக்கு அப்படின்னா, பழக்கத்தின் வழியே புறத்தே ஓடிக்கொண்டிருக்கும் மனதை அடக்க நினைத்தால் அடங்காத பக்கத்திலிருந்து விளக்கத்துக்கு வரக்கூடியதான். ஆரிய முயற்சிக்க வேண்டும். இதுதான் முக்கியமானது. விளக்கம் பெறதுக்கு முன்னாடி மனம் இயங்குகிறது என்றால் என்ற குண்டலினி யோகம் மூலம் தான் இந்நிலை சாத்தியமாகும். குரு சொல்லக்கூடியது துரிய தவத்தில் ஏற்படும் அமைதியே சிந்தனையை தூண்டுகிறது. தெளிவை நடைமுறைப்படுத்தி வாழும் துணிவும் கனிவும் முக்தி எனும் முழுமை பேரடைய வைக்கிறது. வாழ்வின் நோக்கம். இன்னொரு இடத்துல இந்த சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அதை பத்தி ஒரு சின்ன ஒரு வளாகத்தில் இருந்த அந்த ஒரு மரக்கிளையில அது போய் அடிக்கடி பேசாம போய் உட்காந்துக்கிறது, உட்காந்தா திரும்பி எந்திக்காது பார்த்துக்கோங்க. உடனே இதை பற்றி அது போய் அது மட்டும் உட்காந்துக்கிறது அது நோயா அப்படின்னு கேட்டோம்னா வைத்தியர் என்ன சொல்ல, அது இல்ல அது நல்லா தான் இருக்கு. ஆனா அது மட்டும் உட்காந்து முதியோர் ஒரு பெரியவர் என்ன பண்ணாரு, அந்த கிளி போய் உட்காந்து பாத்தீங்களா, அது ஒரே கூட போட்டு அந்த கிளையை வெட்டி தள்ளிட்டாரு. அங்க பறக்க ஆரம்பிச்சது. ஆக கிளி வந்து உட்கார்ந்த இடத்திலேயே இருந்தது பழக்கம். முதியவர் அந்த கிளையை வெட்டி விளக்கம் பெறுவதற்கும் சுதந்திரமாக வாழ்வதற்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தடைகள் தான் வந்து தட்டிட்டோம்னு. இப்போ இது காஞ்சி பெரியவர் கூட ஒரு இடத்துல சொல்லி வரும்போது என்ன அப்படின்னா, அந்த கூட ஒரு விளக்கம் சொல்றாரு. அந்த விளக்கத்தெல்லாம் பார்க்கும்போது நெத்தியில இருந்து நமக்கு மேல உச்சிக்கு போகக்கூடிய தன்மையெல்லாம் அவர் சொல்லக்கூடியது எப்படி தவத்தையும் பிளஸ் துரிய தவத்தையும் கூட நம்ம அதை கணக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொன்னு கூட நினைச்சு பார்க்கலாம். வறுமைக்கு திறவுகள் வந்து வறுமைக்கு திறவுகள் சோம்பல், வளமைக்கு திறவுகள் சுறுசுறுப்பாயிருத்தல். சோம்பல் என்ற பழக்கம் வேண்டாம். மகான் வந்து பட்ட கஷ்டங்களுக்கு போறான். ஆக வறுமை ஏன் என்பதற்கு விளக்கம் பெற்று சுறுசுறுப்பு என்று அசைப்போம் மனவளக்கலை பயிற்சியான எளிய முறை உடற்பயிற்சியின் மூலமாக மனதை அசையாமல் தவங்கள் மூலமாக அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசித்தால் வெற்றிதான். இது விளக்க வழி. அடுத்து நமக்குத்தான் இந்த பழக்கம் வேண்டாமே. தெரிதலும் தேர்ந்து செயலும், அதாவது ஒரு செயலை தேர்ந்தெடுத்தலும் அதனை நிறைவேற்ற வழிவகைகளை ஆராய்ந்து ஈடுபடுதலும் முடிவு எதுவாயினும் அதனை வருது. இதுவே விளக்கம் பெற்ற ஒரு அமைச்சரின் திறமையான செயல் அப்படின்ட்டு திருக்குறள் வரக்கூடிய ஒரு விஷயம். அது வழக்கம் என்பது பக்தி மார்க்கத்துல வந்து பக்தி மார்க்கம்னு சொன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விளக்கம் என்பது ஞான மார்க்கங்கிற குறிப்பாக விழிப்பு நிலையில செயல்பட்டு அனைத்துக்குமே விளக்கம் கிடைத்து விடுகிறது. நாம் குரு வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் அடிக்கடி எனக்குள் எழும் கேள்விகளுக்கு உடனடி பதில் கிடைத்து விடுகிறது என்பார். உண்மைதானே? நாம் தவத்தினை ஆழ்ந்து செய்யும் விடுகிறது. காஞ்சி மகா பெரியவர் சொல்வதும் இதுதான். அதாவது ஒவ்வொரு உள்ளத்திலும் கடவுள் குடிகொண்டிருக்கிறார். ஒரு நாள் முளைத்துவிடும். பிறரை விட நமக்கு அதிகம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதே போட்டி மனப்பான்மைக்கு பழக்கம். வானம் என்று ஒன்று உள்ளது என்று சொல்வது பழக்கம். ஆனால் விஞ்ஞான விளக்கத்தில் என்ன, பிரபஞ்சத்தில் உள்ள பூமி உட்பட அனைத்தும் சேர்ந்துதான் விண்வெளி. இந்த விண்வெளிக்கு ஆரம்பமும் விண்கலம், மனிதர் விண்வெளி வீரர் எனப்படுகிறார். இவை அனைத்துமே விளக்க வெளியில் ஞான மார்க்கம் மூலம் பெற்றவை. இருக்கும் வரை ஆசிரியர் அனுபவம் மட்டுமே நமக்கு இருக்கும் வரை ஆசிரியர், நாம் அந்த பழக்கம். ஆனால் ஒரு உண்மையை நாமே அனுபவிக்கும் வரை நாம் புரிந்து கொள்ள மாட்டோம். அந்த புரிந்து அப்படிங்கிறார் மகான் விவேகானந்தர். முயற்சிகள் தவறலாம், ஆனால் முயற்சிக்கு தவறாது என்கிறார் நம் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள். சிந்தித்தே தெளிவாய். இது விளக்கம். நம் குரு சொல்வது முயற்சி பயிற்சி வெற்றி. ஆம், மனவளக்கலை பயிற்சிகளை தவறாது செய்து வாழ்வில் கொள்கிறோம். அறியதொரு வாய்ப்பளித்த ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் பொறுப்பாளர்கள் அத்துணை பேருக்கும் மற்றும் இதுவரை செவிமடுத்த அத்துணை நல்ல வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகளமா. நன்றிங்க ஐயா. சிறப்பான ஒரு சிந்தனை விளக்கம். பழக்கமும் விளக்கமும் அப்படின்ற தலைப்புல அறிவு வழி சார்ந்தது அப்படின்னு சொல்லி நீங்க நமக்கு கலை மன்றங்கள், அதுக்கப்புறம் நம்ம வந்து விளக்கத்தின்படி வாழணும் அதெல்லாம் கேட்டு சிறப்பான ஒரு சிந்தனை விளக்கம் கொடுத்து எங்களுக்கு பழக்கத்துல இருந்து ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைக்கு நமக்கு சிறப்பானதொரு சிந்தனை கமளித்த பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்த்தம் அன்பு குடும்பாயுள் நிறை செல்வம் வியர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ் பற்றிய அறிவிப்புகள் காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம் அதனுக்கு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஊப்புடனே பெயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடத்தட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.